ஓம் சக்தி. அடிகளார் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கொள்கையில் நாட்டம் கொண்ட தொண்டரவர். 1990ஆம் ஆண்டு அவருக்கு இரத்த மூலம் என்னும் நோய் கண்டு அனைத்து வகையான மருந்துகளை உணவுக்கு பதிலாக சாப்பிட்டு வேதனை தீரவில்லை. ஒரு நாள் அருட்குட வாசலில் தொண்டர்களுடன் நின்றிருந்தபோது அனைவரும் அவரை அம்மாவிடம் மருந்து கேட்டு வரச் சொல்லி அன்பால் மிரட்டினார்கள். அதற்கு முன் அம்மாவை தரிசித்த போதெல்லாம் அவரும் மருந்து கேட்கவில்லை, அம்மாவும் சொல்லவில்லை. இந்த முறை அருட்கூடத்திற்கு போய் விழுந்து வணங்கினார். மருந்து கேட்க வாய் நினைக்கிறது, அம்மாவிற்கு தெரியாமலா உனக்கு நோய் வந்திருக்கிறது, கேட்காதே என மனம் தடிக்கிறது. அம்மா சொல்கிறார்கள், பணி செய், அம்மா ஆசையுண்டு. வெளியே வந்துவிட்டார். நண்பர்கள் அம்மாவிடம் கேட்டீர்களா என கேட்டார்கள். அதற்கு அவர், நான் கேட்கவில்லை, அம்மா சொன்னார்கள் என்றார். அவர்கள், அம்மா கேட்காமலேயே சொன்னார்களா, என்ன சொன்னார்கள் என்று வினவினார்கள். பணி செய் என்று சொன்னார்கள் என்றார். அதற்கு என்ன சக்தி, இது எல்லோருக்கும் சொல்றதுதானே என்றனர். அதற்கு அவர், நான் மருந்து கேட்க நிற்கிறேன், பணி செய் என்று அம்மா சொன்னால் அதுதானே மருந்து என்றார். அப்போது அவருக்கு அம்மா 2 நாட்களில் பெங்களூர் போகிறார்கள் என தகவல் கிடைத்தது. அடிகளார் பயணம் போகும்போது அவர் போகும் இடத்திற்கெல்லாம் நீ கூட போ என்பது அவருக்கு அம்மா கூறிய அருள்வாக்கு. தன் ஊருக்கு போனார். தகவலை கூறிவிட்டு பெங்களூர் கிளம்பிவிட்டார். கடுமையான மூலவலி, ரத்தம் போக ஆரம்பித்தது. சுருண்டு படுத்தார். கொஞ்சம் வலி குறைந்தது. பெட்டியை தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டார். ரயிலில் நல்ல கூட்டம். அம்மாவின் அருளால் இடம் கிடைத்தது. பெங்களூர் போனார். அம்மாவை தரிசித்தார். அம்மா அவரை மேடைக்கு வரச் சொல்லி பேச ஆணையிட்டார்கள். பேசினார். மாலையிலேயே ஊர் திரும்பிவிட்டார். பேருந்து பயணம். தொடர்ந்து 1000 கிலோமீட்டர் பயணம். ஆமாம், 4 மாதங்களாக இருந்த இரத்த மூலம், புறப்படும் போது வரை பயமுறுத்திய வியாதி அன்று முதல் நிர்மூலம். வலி போன இடம் தெரியவில்லை. இன்று வரை இல்லை, இனியும் வரப்போவதில்லை. பணி செய்தால் பிணி தீரும், தொண்டு செய்தால் துயரம் தீரும். ஓம் சக்தி.